கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, கோட்டாறு தலத்திரு அவை இந்த தூய்மை மிகு ஆண்டவர் இயேசுடைய இதய ஆலயத்தில் முழுமை பெற்றிருக்கிறது. ஆயருடைய தலைமையில், அருள் பணியாளர்கள் தோழமையில், பொதுநிலை இறை மக்கள் இணைந்து வந்து ஒரு இறை சமூகமாக தலத்திரு அவையாக நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற மிகச்சிறந்த பலிகளில் ஒன்றாக இன்றைய கிறிஸ்மா எண்ணெய் புனிதப்படுத்தும் திருப்பலி அமைகிறது. இவ்வேளையில் அன்பு மக்களை, முதன்மையாக உங்கள் யாவருக்கும் உளம் நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்தின் மேல் நீங்கள் காட்டுகின்ற மட்டற்ற அன்புக்காக, உங்கள் நடுவே பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்கள் சிறிது நன்மை செய்தாலும் பெரிதாய் பாராட்டுகின்ற உங்களுடைய அளப்பரிய நல்ல குணத்திற்காக, பண்புக்காக, குறைகள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாது, தவறு செய்தாலும் தம்பட்டம் அடிக்காது, உங்களோடு எங்களோடு இணைந்து நல் வழிகாட்டுதலில் ஒரே இறை சமூகமாக நம்முடைய மறை மாவட்டத்தில் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுடைய இறை ஆட்சி உருவாக்க முனைப்புடன் உழைப்பதன் சிறந்த ஒரு அடையாளம்தான். எனவே உங்களுக்கு முதன்மையாக இன்றைய நாளில் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு அருள் பணியாளர்களை, இன்று காலையில் நாம் நம்முடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற இந்த நாளில் சற்று ஒரு குரு தியானத்தை மேற்கொண்டு ஆண்டவர் நம்மிடம் விட்டு சென்ற அருமையான நற்கருணை என்னும் அருளடையாளத்தை நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம். இந்நேரத்தில் ஆண்டவருடைய இந்த பணியை நம்முடைய மறை மாவட்டத்தின் எல்லா இடங்களிலும் ஆற்றுகின்ற உங்களுக்கு ஆயர் என்கிற நிலையில் தாழ்மையோடு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பங்கிலும் எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை என்றால் பல சங்கடங்கள் இருந்தாலும், பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட உடல் நலத்தையும் சில வேளைகளில் கவனியாது நீங்கள் கருத்தாய் செய்கின்ற அற்புதமான அருள்பணி எண்ணி நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். என் உடன் தோழமையில் என்னையை உங்களோடு இணைத்து கொண்டு என்னுடைய குறைகளையோ பலவீனங்களையோ பெரிதுபடுத்தாது, தவறினாலும் அடுத்த முறை நாம் இணைந்து செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கரம் தந்து மனம் திறந்து உரையாடி உறவிலே நாம் இணைந்து செய்கின்ற இந்த பணிதான் இன்னும் நாம் அனைவரும் ஆயர் அருள் பணியாளர் என்கிற நிலையை கடந்து கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக இணைந்து பணியாற்ற நமக்கு உறுதியும் ஊக்கமும் உற்சாகமும் தருகிறது. எனவே உங்கள் யாவருக்கும் முதன்மையாக நான் நன்றி கூறுகிறேன். அதையும் கடந்து நம்முடைய அருள் பணி குழுக்களில் பணியாற்றுகின்றவர்கள், பயிற்சி தருகின்றவர்கள், மக்களுக்கு வழிகாட்டுகின்றவர்கள், ஆற்றல் படுத்துகின்ற அற்புதமான பயிற்சியெல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர்கள், இல்லை என்றால் நம்முடைய குரு மடங்களில் குரு மாணவர்களை உருவாக்குகின்ற மகத்தான பணி ஆற்றுகின்றவர்கள் என நம்முடைய அருள் பணியாளர்கள் பலர் இங்கு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை இனிதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நெருக்கமான உறவிலே இந்த மறை மாவட்டத்தை வழிநடத்துவதற்கு எப்பொழுதும் துணை நிற்கின்ற குருக்கள் மன்ற நம்முடைய அருள் பணியாளர்கள், பல விடயங்களில் நாம் இணைந்து சிந்திக்கின்ற நல்வாய்ப்பை கடவுள் தருகிறார். நம்முடைய மறை மாவட்டம் எதனை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற இறைமக்கள் பேரவையுடைய அந்த கொள்கைகள், முடிவுகள், பரிந்துரைகள் அடிப்படையிலேயே வருகின்ற காலத்தில் எவ்வாறு செல்லலாம் என்பதற்கு இணைந்து சிந்திக்கின்ற நல்ல தளத்தை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். எனவே உங்கள் உடன் உழைப்பிற்கும் திறந்த மனநிலைக்கும் இணைந்த செயல்பாட்டிற்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதைவிட மிகுதியாக என்னோடு மிக நெருக்கமாக இந்த மறை மாவட்டத்தை வழிநடத்த உதவுகின்றவர்கள் நம்முடைய மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர்கள். நம்முடைய மறைவட்டங்களை ஒருங்கிணைப்பதும், அருள் பணியாளர்களுடைய இணைந்து தோழமையில் செயல்படுவதும், மக்களுக்குரிய வழிகாட்டுவதும், பல்வேறு சூழ்நிலைகளில் அந்த மக்களை ஒருங்கிணைப்பதும் என அற்புதமான பணியையும் மறை மாவட்டத்திற்கென சிறந்த ஆலோசனை தருவதில் மிக நல்ல
முடிவுகளை எடுப்பதிலும் உடன் இருப்பதிலும் நான் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அதிலும் இந்த ஆண்டு இருவர் தங்களுடைய 5 ஆண்டை நிறைவு செய்கிறார்கள். இருவர் வேறு பணிக்கென அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே 4 இந்த அருமையான பணியை செய்துவிட்டு செல்கின்ற சூழலில் உங்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே இல்லத்தில் உடன் சகோதரர்களைப் போல, பிறந்தவர்களைப் போல, எல்லா நிலையிலும் என்னுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உடன் இருக்கின்ற நிர்வாக குழு அருள் பணியாளர்கள், மறை மாவட்ட முதன்மை அருள் பணியாளர், செயலர், நிதி நிர்வாகி, துணை நிதி நிர்வாகி, அத்தோடு என்னுடைய செயலர் என நாம் இணைந்து செய்கின்ற இப்பணியெல்லாம் கடவுளுக்கு உகந்தது. எனவே தலைவணங்கி உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, 2024ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு ரெஜினா சேலி விண்ணக அரசியை மனம் களி கூறும் என்கின்ற அந்த மூவேளை இறைவேண்டலின் பொழுது, மக்களை சந்திக்கின்ற பொழுது தேர்வு செய்த அந்த நற்செய்தி இறை சொற்றொடரைத்தான் இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்காக அன்பு அருள் பணியாளர்களை நான் தேர்வு செய்கிறேன். யோவான் நற்செய்தியின் 15ஆம் அத்தியாயம் 15வது இறை சொற்றொடர். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்பது பணியாளருக்கு தெரியாது. உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து கேட்டதை எல்லாம் உங்களுக்கு அறிவித்தேன். மிக அருமையான, ஆழமான, சிந்திக்கத்தக்க, தியானிக்க வேண்டிய இறை சொற்றொடராக இது அமைகிறது. இது திருத்தந்தை அன்று மட்டும் சிந்தித்ததாக இல்லை, அவருடைய பல உரைகளிலே இது அடிக்கடி இடம்பெறுவதாக இருக்கும். அருள் பணியாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்வார், நீங்கள் ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் மட்டும் அல்ல, அவருடைய நண்பர்கள், தோழர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொல்வது வழக்கம். அது திரு அவையின் ஆசிரியத்தில் பல இடங்களில் காண கிடைக்கலாம். ஆனால் அதற்குள் நான் செல்லவில்லை. 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருப்பணியாளரின் பணியும் வாழ்வும் என்கின்ற அருமையான அந்த ஒரு சிறிய விதி தொகுப்பிலே எண் 12 முதன்மையாக அது சொல்லும், ஆண்டவர் இயேசுடைய பணியை ஆற்றுகின்ற அருள் பணியாளர்கள் அவரோடு நெருங்கிய உறவு கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எண் 14 இன்னும் ஆழமாக சொல்லும், அதே அருள் பணியாளர்கள் தனக்கென ஆலயத்தில் நற்கருணை பேழையில் காத்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை நண்பராக கண்டு உரையாட வேண்டியதும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த பண்பு என்று குறிப்பிடுகிறது திருப்பணியாளருடைய பணியும் வாழ்வும். நம்முடைய மேனாள் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் பாஸ்டோரோஸ் தாபோ ஓபிஸ், உங்களுக்கென மேய்ப்பர்களை தருவேன் என்கின்ற அந்த திருமடலில் அருமையாக குறிப்பிடுவார். எண் 48 இதனை மிக ஆழமாக சொல்வார். ஒரு அருள் பணியாளர் ஆண்டவர் இயேசுவை விட்டு பிரிந்து எதுவும் செய்ய முடியாது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. எனவே அவரோடு நெருங்கிய ஒன்றிப்பை, உறவை அவர் ஏற்படுத்தி கொள்வதும் அவரை ஒரு நண்பராக எப்பொழுதும் கண்டு பாவிப்பதும் தான் ஒரு அருள் பணியாளருடைய முதன்மையான கடமையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் சொல்கிறார். இவற்றின் அடியொற்றியே நாம் இந்த யோவான் நற்செய்தியின் 15ஆம் அத்தியாயம் 15வது இறை சொற்றொடரை நோக்க வேண்டும். நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். பணியாளர் என்று சொல்வதற்கே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியர்கள் பணியாளர்கள் என்று சொல்வதற்கு. ஏனென்றால் நற்கருணை மன்றாட்டு 1, ஊழியர்களாகிய நாங்களும் உம்முடைய குடும்பம் முழுவதும் என்றே அது இறைவேண்டலை செலுத்துகிறது. நற்கருணை மன்றாட்டு 2, உம் ஊழியர்களாகிய நாங்கள் என்றே அது சொல்கிறது. நாங்கள் தகுதியற்றவர்கள் என்றாலும் நாங்கள் இந்த பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்றே அது மன்றாடுகிறது. ஆக ஒரு ஊழியராக, ஒரு அருள் பணியாளர், ஒரு பணியாளர் எந்த நிலையில் தகுதியற்ற நம்மை கடவுள் அழைத்திருந்தாலும் கூட
அதற்கு அடுத்த நிலையில் அவர் நம்மை ஒரு நண்பராகவே ஏற்றுக்கொள்கிறார் என்பது எவ்வளவு பெரிய பேராக அருள்பணியாளர்கள் நமக்கு இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். பழைய ஏற்பாட்டில் பலருமே ஆண்டவருடைய பணியாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், ஊழியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். என் ஊழியன் ஆபிரகாம் என்று பல இடத்தில் சொல்லப்படுவதை பார்ப்போம். தொடக்க நூல் 26 சொல்லப்படுகிறது. என் ஊழியன் ஆபிரகாமின் பொருட்டு என்று சொல்லுவார் ஆண்டவர். இல்லை என்றால் மோசே அவருடைய ஊழியன் என்பது பல இடங்களில் நாம் காண கிடக்கின்ற ஒன்றாக இருக்கிறார். யோசுவா 1 அத்தியாயம் 2வது இறை சொற்றொடரில் ஆண்டவர் சொல்வார், எந்த அளவிற்கு அவர் மோசே மேல் அன்பு கொண்டிருந்தார், என் ஊழியன் மோசே இறந்து விட்டான், நீ புறப்படு என்று யோசுவாவிடம் சொல்கிறார். தன் ஊழியனை அவர் அழைத்து நெபோ அந்த மலையிலே நின்றிருந்து அவர் பார்க்க செய்கிறார். என் ஊழியனை வா என்று சொல்வதாகவே அங்கு இருக்கிறது. இல்லை என்றால் எண்ணிக்கை நூல் நாம் பார்க்கின்ற பொழுது 12ஆம் அத்தியாயத்திலே மிரியமும் ஆரோனும் மோசேக்கு எதிராக அவர் எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்து விட்டார் என்று கிளர்ந்து எழுதுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை கூடாரத்தில் அழைத்து கண்டித்து விட்டு சொல்வார், என் ஊழியன் மோசே என் குடும்பத்திற்கு நம்பிக்கைக்குரியவன் என்று சொல்லுகிறார். ஆக பழைய ஏற்பாட்டில் பலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள். அதனை கடந்து வருகின்ற பொழுது தாவீது அவருடைய ஊழியர் இன்று பாடிய திருப்பாடல் 89:20 நாம் பாடினோம். அதிலும் அவ்வாறே வருகிறது, நான் என்னுடைய ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை திருத்தலைத்தினால் நான் அருள் பொழிவு செய்தேன் என்று வந்ததை இன்றைய நாளில் நாம் திருப்பாடலில் இப்பொழுதுதான் பாடினோம். ஆக ஆபிரகாம் என்றாலும் மோசே என்றாலும் அது தாவீது என்றாலும் காலேபு என்றாலும் இல்லை என்றால் செருபாபேலும் ஊழியன் என்று அழைக்கப்படுகிறார், இல்லை என்றால் எசாயா இறைவாக்கினர் ஊழியர் என்றும் அழைக்கப்படுகிறார். இப்படி பழைய ஏற்பாட்டில் யோபு கூட ஊழியன், என் ஊழியன் யோபுவை நீ பார்த்தீராய் என்று சாத்தானிடம் ஆண்டவர் கேட்பதாக கூட வருகிறது. ஆக பழைய ஏற்பாட்டில் பலர் பணியாளர்களாக ஊழியர்களாக ஆண்டவரால் பார்க்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு ஊழியன் அல்லது அடியார் அல்லது பணியாளர் என்பது எதனை குறிப்பிடுகிறது? தலைவர் தருகின்ற கட்டளையை தட்டாமல் செய்கின்ற ஒருவர், பிசகாமல் செய்கின்ற ஒருவர். தலைவர் சொல்லிவிட்டார், எனவே எதிர்கேள்வி இல்லாமல், தெளிவும் கேட்காமல், விளக்கம் கேட்காமல் தலைவணங்கி அதற்கு செய்கின்ற ஒருவர் தான் ஊழியராக, பணியாளராக, ஒருவருடைய அடியாராக கருதப்படுகிறார். ஆண்டவர் இயேசு பல உவமைகளில் இது சொல்லிக் கொண்டே செல்வார். விழிப்பாயிருங்கள், பணியாளர் இரவிலே தூங்கி கொண்டிருந்தால் அந்த தலைவன் என்ன செய்வான் என்ற கேள்வி எழுப்புகிறார். வெளியே செல்கின்ற தலைவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கின்ற பணியாளரை போல், ஊழியரை போல் இருங்கள் என்று சொல்வார். நீங்கள் எதை செய்தாலும் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்று சொல்லுங்கள், கடமையைத்தான் செய்தோம். எனவே ஒரு பணியாளர் என்பவர், ஊழியர், அடியார் என்பவர் தனக்கு இடப்படுகின்ற ஆணையை, கட்டளையை, பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவை எவ்விதமான பிசகு இல்லாமல், தட்டாமல், எதிர்கேள்வி இல்லாமல் நிறைவேற்றுகின்ற ஒருவர் தான் நல்ல பணியாளர். நன்று நம்பிக்கைக்குரிய பணியாளரை. ஏனென்றால் உன்னிடம் தாளந்தை தந்தேன், நான் சொன்னதை கேட்டு அருமையாக செய்திருக்கிறாய், இல்லை என்றால் நீ பொல்லாத பணியாளர் என்று ஒருவனை ஆண்டவர் சொல்வதையும் கவனிக்கின்றோம். ஆனால் அதே வேளையில் யார் தட்டுகிறார்களோ, யார் ஆணையை நிறைவேற்றவில்லையோ, ஆண்டவர் சொல்வதை மதிக்காமல் செல்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் தண்டிப்பதையும் நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அவருக்கு மிக நெருக்கமான மோசேயும் தாவீதும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகிறார், நீ மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள், நீருக்காக ஒன்று செய், ஒரேவு மலைக்கு செல், அந்த பாறையை நோக்கி நீ பேசு, பாறையிடம் பேசு என்று சொல்கிறார். மோசே செல்கிறார், மக்களை அமைதிப்பட செய்கிறார். கையில் இருந்த கோலினால் அவர் இருமுறை அடிக்கிறார். ஆண்டவர் சொல்வதை தட்டுவதனால் உடனடியாக ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கொண்டு செல்ல மாட்டாய் என்ற தண்டனையை கொடுப்பதை நாம் காண்கிறோம். இல்லை என்றால் சற்று நாம் கடந்து சென்று தாவீதையும் காணலாம். 2 சாமுவேல் 24வது அத்தியாயத்தில் காணுகின்ற பொழுது இதை காண முடியும். அங்கே என்ன நிகழ்கிறது?
தாவீது தன்னுடைய தளபதிகளிடம் சொல்கிறார், நான் மக்கள் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், எனக்கு கீழ் என்னுடைய ஆட்சியில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்கிற கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் இவர் பெருமிதத்தோடு கணக்கெடுப்பை நடத்துகிறார். ஆண்டவர் அவர் மேல் வெஞ்சினம் கொள்கிறார். எனவே கொள்ளை நோய் வர செய்கிறார். தாவீது நான் அல்லவா பாவம் செய்தேன் என்று அவர் என்னை, என்னுடைய தலைமுறையை, என்னுடைய குடும்பத்தை, உறவினரை நீர் தண்டியும், ஏன் ஒன்றும் அறியாத என்னுடைய மக்களை தண்டிக்கின்றீர் என்று அழுது புலம்புவதையும் நாம் காண்கிறோம். ஆக ஒரு பணியாளர் கடமையை செய்வார், செய்ய தவறினால் அவர் தண்டிக்கப்படுவார் என்பதுதான் பொதுவான ஒரு விதி, ஒரு முறை என்பதாக பார்க்கின்றோம். நம்முடைய தலைவர்களும் அவ்வாறு தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பின்னே செல்கின்ற அடிமைகளான கூட்டத்திற்கு ஆணையிடுகிறார்கள். அவர்களும் சொல்லாமல் தட்டாமல் செய்கிறார்கள். ஏதேனும் தலைவருடைய விருப்பத்திற்கு புறம்பை செய்தால் அவர் உடனடியாக நீக்கப்படுகிறார். அவர் இன்னொரு கட்சியில் சேர்ந்து விடுகிறார் என்பது இன்னொரு விடயம். உடனடியாக அவருக்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது என்பது வேறு. ஆனால் தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இத்தகைய தொண்டர்கள் தங்களோடு இருக்கின்ற பணியாளர்கள் அடிமைகளைப் போல, தங்களுக்கு மிகவும் கீழானவர்களைப் போல, தாங்கள் சொல்வதை தட்டாமல் மட்டுமே செய்து கொண்டிருக்க அவர்கள் இருக்க வேண்டிய ஒருவரை போல அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். இது உலக நடைமுறை, நியதி, நாம் பார்க்கின்ற ஒன்று. ஆனால் இதை கடந்த விதத்தில் ஆண்டவர் இயேசு நம்மை நோக்கி சொல்கிறார், நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். உங்களை வெவ்வேறு இடத்திலிருந்து, வெவ்வேறு குடும்ப சூழலிலிருந்து, உங்கள் பணியிலிருந்து நான் அழைத்தது உண்மைதான். ஆனால் நான் உங்களை பணியாளராக ஒரு பொழுதும் பார்த்ததில்லை. நண்பர்களாக என் உறவை, என் உணர்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று அருமையாக ஆண்டவர் சொல்கிறார் என வைத்துக் கொள்வோம். அவர் பின்னே சென்றவர்கள் அவ்வாறு புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரை, உம் பின்னே நாங்கள் வந்தோமே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்கள் குடும்பம், உறவுகள், தொழில் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தான் பேதுரு கேட்கிறார். இது அவருடைய ஒற்றை குரல் அல்ல, மாறாக அந்த திருத்தூதர் குழாமின் ஒரு குழு, அந்த குழாமின் குரலாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இந்த ஒரு ஆதங்கம், விருப்பம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது. எனவே ஒருவர் வலப்புறம் இடப்புறம், இல்லை என்றால் யார் முதன்மை, இதுதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்களே தவிர ஆண்டவர் இயேசுவை போல சமமான நண்பர்களாக, தோழர்களாக அவளை நினைந்து பார்க்கவில்லை. ஆனால் அந்த பிரியாவிடையின் பொழுது, இறுதி உணவின் பொழுது, இனிமேல் நான் இங்கு உங்களோடு அதிக நாள் இருக்க மாட்டேன், திக்கற்றவர்களாகவும் விடமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் நெஞ்சுக்கு நெருக்கமாக அவருடைய இதயத்தோடு பேசுவது எல்லாம், நீங்கள் என்னுடைய நண்பர்கள். ஏன்? நான் யாருக்கு வெளிப்படுத்தாததை, என்னுடைய தந்தையிடம் கேட்டதை எல்லாம் உங்களுக்கு அறிவித்தேன் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த திருத்தூதர்கள், அடியொற்றி வருகின்றவர்கள், ஆண்டவர் இயேசுடைய பணியை செய்ய அருள் பொழிவு செய்யப்படுகின்றவர்கள், அழைக்கப்படுகின்றவர்கள் வெறுமனை பணியாளர்கள் என்பதை கடந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். கடமையை மட்டும் செய்துவிட்டு நான் ஆண்டவரை நிறைவுபட செய்துவிட்டேன் என்று அவர்கள் சொல்ல முடியாது. எனக்கு இட்ட கட்டளையை இதுதான் நான் செய்துவிட்டேன், இதோ உம்முடைய தாளந்து என்று அவர்கள் ஒப்படைத்து விட்டு நான் கண்மூடி கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் நண்பர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றார்கள். இது அழுத்த நிலை. அப்படி என்றால் அன்பு அருள் பணியாளர்களை, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுடைய தோழர்களாக, நண்பர்களாக இருப்பதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதைத்தான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். முதன்மையான அடையாளம் எதுவாக இருக்கும்? நம்முடைய நம்பகத்தன்மை. ஒரு நண்பர் பிறிதொரு நண்பரை நம்புகின்றார், முழுமையாக அவர் நம்புகிறார். பிறரை நம்புவதை விட தன்னுடைய நண்பனை நம்பி செல்கின்றார். தன்னுடைய உள்ளத்தின் உணர்வுகளை இருக்கின்றவாறே பயந்து கொள்வதுதான் உண்மையான நண்பராக இருக்கிறார். எச்சூழலில் இருந்தாலும் என்னுடைய நண்பன் என்னை ஏற்றுக்கொள்வான் என்று நம்பி செல்கின்றவர் தான் உண்மையான நண்பன். எனவே இந்த நம்பகத்தன்மை என்பதுதான் முதன்மையாக ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்பாக, உயர்ந்த பண்பாக, முதன்மையான பண்பாக இருக்கிறது என்பேன் நான். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலில் 4ஆம் அத்தியாயம் 1-2 குறிப்பிடுவது போல, அவர் நம்பி நற்செய்தியின் பொறுப்பை நம்மிடம், எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்.
அப்பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மிடமும் அத்தகைய கணக்கை கேட்பார் அல்லவா என்று அவர் சொல்கிறார். ஆயின் ஆண்டவர் நம்மை அழைத்து அருள் பொழிவு செய்து அவருடைய குருத்துவத்தில் நம்ம பங்கேற்க செய்த அந்த மேலான அருள் நம்மை எதற்கு அழைக்கிறது? அழைத்த அந்த ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதுதான் அந்த நண்பரான இயேசுவுக்கு நண்பராக நாம் வாழ்வதின் முதன் அடையாளம். தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொல்வது போல, நம்மை அழைத்த கடவுள் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர். ஒரு பொழுதும் நம்பிக்கையிலிருந்து அவர் தவற மாட்டார். ஆனால் நாம் அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை முதலில் எங்கு காட்டுகிறோம்? அவர் குருத்துவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டதனால் முதலில் நாம் பெற்ற அந்த இறைவாக்கு பண்பிலே அதை காட்டுகிறோம். அவர் என்ன உணர்கிறாரோ அதை நாம் அறிகிறோம். அவருடைய உள்ளத்தின் உணர்வுகளை அறிந்து ஓர் அருள் பணியாளர் தன்னுடைய மக்களுக்கு அதை அறிவிப்பது தான் இறைவாக்கு பணி. ஆண்டவருடைய குரலாய் வாயாய் செயல்பட்டவர்கள் தான் இறைவாக்கினர்கள். ஆண்டவர் இன்றைய காலத்திற்கு ஏற்ப எதை சொல்ல விரும்புகிறார் என்பதை தெளிந்து தேர்ந்து ஆய்ந்து அறிந்து காலச்சூழல்களை கண்டறிந்து தன்னுடைய மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற முதன்மையான இறைவாக்கு பணிதான் இந்த நம்பகத்தன்மையின் அடிநாதமாக இருக்கிறது. சில வேளைகளில் நீங்களும் நானும் தவறி விடுகிறோம். ஏனென்றால் நாம் ஆண்டவர் இயேசுவை அறிவதற்கு தயங்குகிறோம். அறிந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். ஏற்றுக்கொண்டாலும் வார்த்தையினால் உறுதியாக சொல்ல தயங்குகிறோம். எனவேதான் சமரசங்கள் இங்கு அதிகமாக நிலை பெற்று கொண்டே இருக்கின்றன. எதை சொல்ல வேண்டுமோ அதில் தயக்கம், சொன்னால் பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற ஒரு சஞ்சலம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசுடைய அந்த இறைவாக்கு பணியை முழுமையாக நீங்களும் நானும் அன்பு அருள் பணியாளர்களை செய்யவில்லை என்பதுதான் பொருள். அவர் நம்பி நம்மிடம் இறை வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த ஒப்பற்ற நற்செய்தி பணிக்கு பொறுப்பாளர்கள் நீங்கள் நான், கண்காணிப்பாளர்கள் நீங்கள் நான். அப்படி என்றால் பவுலடியார் சொல்வது போல நாம் இந்த இறைவாக்கு பணிக்கு அந்த கடவுளுக்கு பொறுப்பாளர்களாக கணக்கை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கற்றுத்தந்த இறை வார்த்தையில், அதன் அடிப்படையிலான திரு அவையின் ஆசிரியங்களில், அதன் அடிப்படையிலாக மக்களுக்கு விளக்கி கூறுவதில், இக்கால சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆய்ந்தறிந்து சொல்வதில் நாம் தெளிந்து தேர்ந்து நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய விருப்பம் எது என சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் பணி. இக்காலத்தில் தேர்தல் வருகிறது என்றால் மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியது ஒரு இறைவாக்கினர் பணி. இக்காலத்தில் பேரிடர் ஒன்று வருகிறது என்றால் இக்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுத்தருவது நம்முடைய பணி. வறுமை பீடித்து அதிகமாக இருக்கிறது என்றால் வெளிவருவதற்கான காரணங்களை இணைந்து சிந்திக்க வேண்டியதும் அதனை கண்டிக்க வேண்டியதும் கடிந்துரைப்பதும் நம்முடைய பணி. இவ்வாறு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனவே ஆண்டவர் இயேசுடைய இதயத்தை அறிந்து கொள்கின்றவர்கள், உணர்வை புரிந்து கொள்ளுகின்றவர்கள் அவருக்கு நம்பிக்கைக்குரியவராக வாழ்வதுதான் அருள் பணியாளர்கள் என்பதன் முதல் அடையாளம். நண்பர்கள் என்பதை வாழ்க்கையினால் எடுத்துரைப்பது. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு தன்னை முற்றிலுமாக நமக்கு கையளிக்கின்றார். ஒரு நண்பன் பிரிதொரு நண்பருக்காக தன்னை தருகிறார். நண்பருக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று இந்த இறை சொற்றொடருக்கு இரு இறை சொற்றொடர்கள் முன்னே வருகிறது. யோவான் 15:13 இதை சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு நண்பராகி நமக்கு தன்னுடைய உயிரை தருகிறார். அன்றாடம் நாம் நிறைவேற்றும் இந்த பலி அதை குறித்து காட்டுகிறது. ஒப்பற்ற நிகரில்லாத அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்ற இந்த பலியின் பொருளை ஒரு அருள் பணியாளர் உணர்ந்து அந்த நண்பருக்கு தன்னையே முற்றிலுமாக அவர் தருகிறார். தனக்கென ஒன்றை ஒதுக்கி வைத்துவிட்டு இல்லை, மாறாக தன்னை முற்றிலுமாக தருகின்ற ஒருவர் தான் பிரிதொருவருடைய நண்பராக இருக்க முடியும். செல்ஃப் கிவிங் என்று சொல்லலாம். எவ்விதமான தடை இல்லாமல் உள்ளார்ந்த விதமாக உண்மையிலேயே திறந்த மனதோடு இதுதான் நான் ஆண்டவரே, நான் பாவி பலவீனமன் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய பலியில் நம்மையும் ஒப்புக் கொடுப்பது தான் ஆண்டவர் இயேசுடைய நண்பராக வாழ்வதன் இரண்டாம் அடையாளமாக இருக்கிறது. அது வெறுமனே இங்கு பலியில் நிகழ்வது மட்டுமல்ல, எவ்வாறு ஆண்டவரிடம் ஒருவர் தன்னை கையளிக்கிறாரோ அவ்வாறே அவர் அந்த ஆண்டவருடைய சாயலாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நேர்மையான உள்ளத்தோடு அவர் கையளிக்க முன் வருகிறார். ஆண்டவர் இயேசுவாகவே அவர்களை பார்க்கிறார்.
அவர்களுக்கு பணி செய்ய வேண்டியது தன்னுடைய கடமையாக என்பதை விட ஆண்டவர் இயேசுவுக்கு ஆற்றுகின்ற நற்பணியாகவே அவர் பார்க்கிறார். எனவேதான் சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் செய்ததை எனக்கென செய்கிறீர்கள் என்பதும் இந்த நற்கருணையும் இரு வேறானவை அல்ல என்பதை அவர் தன்னுடைய தற்கையெழுப்பிலே புரிந்து கொள்கிறார். அது நட்பின் இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளமாக அன்பு அருள் பணியாளர்களே, ஆண்டவருடைய நண்பர்கள் நாம் என்பதில் அடங்கி இருப்பது எல்லாம் அவருடைய வழி நடத்துகின்ற அந்த பணியிலே நாம் பங்கேற்பது. அது எங்கு அடங்கி இருக்கிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு தரப்பட்டது போல ஆண்டவருடைய பணியை இக்காலத்தில் நாம் தொடர்ந்து ஆற்றுவது. ஏழைகளுக்கு நற்செய்தி, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்று எல்லாம் சொல்லப்படுவது எல்லாம் ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை நம்முடைய வார்த்தையினால் வாழ்க்கையினால் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பது எல்லாம் அவருடைய பணியின் நீட்சியாக இக்காலத்திற்கேற்றதாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த முப்பெரும் பணியில் பங்கேற்கின்ற பொழுதுதான் நாம் அவரோடு இணைந்து வருகிறோம், நெருக்கமான உறவு கொள்கிறோம், நட்பின் ஆழத்தை புரிந்து கொள்கிறோம். 2024ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு தந்த திலக்ஸிஸ் நோஸ், அவர் நம்மை அன்பு செய்தார் என்பதில் ஆண்டவருடைய திறந்த இதயம் அவருடைய இந்த நட்புக்காக நம்மை அழைக்கிறது என்று சொல்வார். He calls us for friendship with him to the open heart. அப்படி என்றால் இந்த திறந்த இருதயத்தினிடம் நீங்களும் நானும் வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். முதன்மையாக அவருக்கு நம்பிக்கைக்குள்ளவர்களாக இருக்க, இரண்டாவது அவருடைய தற்கையளிப்பை உணர்ந்து நாமும் அவருக்கும் அவருடைய மக்களுக்கு நம்மை இழக்க, மூன்றாவது அவருடைய இறையாட்சி பணியை இக்காலத்திற்கு ஏற்ற வகையில் நாம் செயலாற்ற. இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் நாம் அருள் பணியாளர் என்கிற நிலையில் அந்த ஒப்பற்ற தலைமை குருவாம் இயேசுவுடைய குருத்துவத்தில் பங்கேற்கின்றோம், தோழமையில் மகிழ்கின்றோம். அவர் நண்பர்கள் என்று அழைப்பதில் இன்றும் என்றும் உளமகிழ்கின்றோம். அந்த நல்ல நண்பராம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் என்றும் கண்டுகொள்வோம். அவருடைய தோழமையில், நட்பில், உறவில், நெருங்கிய உறவில் நாமும் மகிழ்வோம். அந்த ஆண்டவருடைய பணியை செய்வதனால் நாம் அவருடைய ஆசியை இன்றும் என்றும் பெறுவோம். அவருடைய அருளை பெற்று நம்முடைய மக்களுக்கு அர்ப்பணத்தோடு பணியாற்ற வேண்டிய வரத்தை தொடர்ந்து இத்திருப்பலியில் வேண்டுவோம். ஆமன்.